நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியோரன் சேனல். தமிழ் சினிமாவை தாண்டி இப்போ நம்ம மலையாள மூவியான வந்த லெவல் கிராஷ் படத்தோட திரையம்சம் தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நினச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆசிஃப் அலி, அமலா பால், உங்கள் 2 பேருடைய மெயின் ரோலில் தான் வந்து இந்த படம் ரன் ஆகுது. அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே கருக்களை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்தாலுமே, ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட படங்கள் வந்தாலுமே, மலையாளத்தில் வந்து ஒரு சில படங்கள் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து தமிழ் ஜென்ரல் ஆடியன்ஸை வந்து கலந்துக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். அந்த வருஷத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த லெவல் கிராஷ் படத்தோட திரையம்சம் தான் இந்த படத்தை வீடியோவில் பார்க்க போகிறோம். லெவல் கிராஷ் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒரு கேட் மேனாக வந்து வேலை பார்க்குறாரு நம்ம ஹீரோ ஆசிஃப்ன்றவர். அந்த கேட் மேனாக வேலை பார்க்குறவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அனாதையாக இருக்கிற ஊருக்குள்ளே வந்து ரயில்வே ட்ராக்கை கேட்டை திறந்து மூடுறது தான் ஆர்டினரி வேலையாக பார்த்துக்கிட்டு போகிறார். அப்படின்னு இருக்கும்போது ஒரு காலத்தில் வந்து ஒரு மாடலான கேர்ள் வந்து ட்ரெயின்லேருந்து குதிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்லேருந்து குதித்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எந்த விதத்தில் ஸ்டோரி வந்து ரன் ஆகுது அப்படின்ற ஒரு மிஸ்டரியான ஒரு ஸ்டோரியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம மலையாள ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா ஆடியன்ஸை வந்து ஜென்ரலாக வந்து நம்ம டேரக்டர் வந்து கெட்டு போட்டிருக்காரு. டேரக்டர் வந்து ஆசிஃப் அலிபா அவருடைய இயக்கத்தில் தான் வந்திருக்கு இந்த படம். வந்து இந்த ஸ்டோரி, உங்கள் பொண்ணு வந்து எதுக்காக ட்ரெயின்லேருந்து குதிக்கிறாங்க, இவர் வந்து எதுக்காக வந்து கேட்மேன் இருக்காரு, உங்கள் 2 பேருடைய ஸ்டோரியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியாக 2 மணி நேரத்தில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து ஸ்லோவாக தான் போகும், விறுவிறுப்பான காட்சிகள்லாம் கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அவங்க வந்து எதுக்காக மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை மீட் பண்ணி போகும்பொழுது அவங்கள வாழ்க்கையில் நடந்தது உங்களை சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களை சொல்கிறது, அந்த மாதிரி காட்டிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட மாற்றி மாற்றி சொல்லிட்டு போவாங்க. இவங்க வந்து என்னை புருஷன் வந்து கொலை பண்ணுறாங்க, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அமலா பால் வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க ஸ்டோரி. இவங்க வந்து நான் ஒரு பொண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணை பார்த்ததில் அவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, அதனால் வந்து நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்டர்ஃபே ஆகி ஸ்டோரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் படத்தோட ஸ்டோரி பேஸ் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் 3 கேரக்டர் தான் வந்து ஸ்க்ரீன்லேயே வருவாங்க. ஒன்று ஆசிஃப் அலி, அமலா பால், சரிதா திவின். இவங்க 3 பேர் தான் வந்து இந்த ஃபுல் ஸ்டோரியில் ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஒரு 2 மணி நேரம் படத்தில் வந்து முழுக்க அவங்க 2 பேர் 3 பேர் தான் காட்டுவாங்க. வேறு யாருமே ஸ்க்ரீனில் வர மாட்டாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 3 பேர் தான் மெயின் ரோலாக வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இது வந்து ஒரு மிஸ்டரிக்கான ஒரு ட்ராமா மூவி. படம் முழுக்க வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாத மாதிரி நீங்கள் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து நீங்கள் படத்தில் வந்து தேட்டரில் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு நம்ம டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒளிப்பிரிவு, ஒரு பாலைவனத்தில் ஒரே ஒரு ஒத்தடி ரயில்வே ட்ராக்கில் வந்து கீப்பராக்கள் வருவது, அவர் லைஃப்பில் வந்து என்னென்னலாம் பாதிச்சார் அப்படின்றத ஒரு ஸ்டோரியாக வச்சு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. படத்தில் ஸ்டெண்ட் காட்சிகள் வந்து அவ்வளோவா இல்லாட்டாலும் கடைசி 2-3 சீன்கள் ஸ்டெண்ட் காட்சிகள் இருக்குது. கடைசி வந்து அமலாபால் யார், அமலாபால் எதுக்காக இங்கே வந்தாங்க, அமலாபால் உண்மையிலே டாக்டரா இல்லையா அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வச்சு சூப்பராக அமைச்சிருக்காரு இந்த படத்தில் டேரக்டர். இந்த படத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமை தான் வேணும். ஏன்னா தமிழ் படத்தை காட்டிலும் மலையாள படத்துக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோரி பேஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், இல்லைனா படம் வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ரீசெண்டாக வந்த மஞ்சுமல் பாய்ஸு, நம்ம பிரேமலு, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அந்த படம் தான் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். இந்த படம் வந்து ஆவரேஜாக ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 56 நிமிஷம் 57 நிமிஷம், கிட்டத்தட்ட நியர்பை 2 மணி நேரம் தான் அந்த படத்தோட ரன்னிங் டைமு. லெவல் கிராஷ், இந்த படம் வந்து லெவல் கிராஷ் ஆச்சா இல்லை ஓவர் லெவல் கிராஷ் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு மிட்ரேஜான ஒரு ஆவரேஜான ஒரு மிஸ்டரி மூவி. இந்த படத்துக்கு ஆர்கியோன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இந்த படத்தை வந்து 1 டைம் வாட்சபிள் மூவி, மலையாள மூவியாக இருக்குது. மலையாள லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்கலாம், இல்லை சப்டைட்டிலோட இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த படத்தை போய் 1 டைம் வாட்சபிள் மூவியாக இருக்குது. இந்த வாரம் வந்த வருஷனில் ராயன், ஓல்வரியன் அண்ட் விசஸ் டெல்புட், இந்த வருஷத்தில் வந்து லெவல் கிராஷிங் மூவியும் கொஞ்சம் பேசப்படும் மூவியாக வந்து ஒரு மிடில் பட்ஜெட் மூவியாக வந்து இந்த படம் வந்திருக்கு. 1 டைம் வாட்சபிள் மூவியாக இருக்குது. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கியோரன். பை விவர்ஸ்.